மணிப்பூரை மறந்துட்டீங்களா? ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா? திமுக ஒரு தீய சக்தி. வணக்கம் நேயர்களே, மை அனாலிசிஸில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய இந்த காணொளி முழுவதுமே தாவேகா பற்றி தான் பேச போகிறோம். தாவேகாவுடைய 3வது ஆண்டு விழா நடந்தது. தாவேகா என்கிற ஒரு கட்சி இன்று தமிழகத்தில் ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் செய்கிற கூத்துகள், அடிக்கிற லூட்டிகளை பற்றியும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஒரு கட்சி அரசியல் கட்சியாக வரணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு சில விஷயங்கள் இருக்கிறது. ஒரு அரசியல் இயக்கமாக மாறணும்னா மக்கள் பிரச்சனையில் அந்த கட்சி எப்படி இயங்குது, தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவர்களுடைய அரசியல் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த கட்சியில் நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்பொழுக்கற்ற தொண்டர்கள் இருக்கிறாங்க. தலைவனை பெரிதாக பூஜிக்கின்ற, எதையும் தியாகம் செய்யக்கூடிய உள்ள ஒரு பெரிய அளவில் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ நான் பேச போகிறது அது கிடையாது. அந்த தொண்டர்கள் அந்த கட்சியை சிறப்பாக வழிநடத்தி செல்லவும் தயாராக இருக்கிறார்கள். இப்போ அந்த தொண்டர்களை அரசியல்படுத்தி அந்த கட்சியை இன்னும் பல 10 ஆண்டுகள் கொண்டு போகிற பணிகள் தான் இந்த தலைவர்கள் இருக்கிறது. அவர்கள் அதை செய்கிறார்களா அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாவேகா விஜய் ஒரு நடிகராக பல 10 ஆண்டுகள், அவர் சொல்கிற பண்ணி பார்த்தா 33 ஆண்டுகள் நடிகராக, உச்ச நடிகராக, தமிழகத்தில் சூப்பர் ஸ்டாரை பின்னுக்கு தள்ளி ஒரு நடிகராக அவர் இருந்ததை நம்ம பார்த்தோம். உலக அளவில் சூப்பர் ஸ்டாருடைய வசூலை பெற முடியாவிட்டாலும் தமிழகத்தில் அவர் ஒரு பெரிய நடிகர். பெரிய அளவில் இளைஞர் கூட்டம் அவரை பின்பற்றுகிறது. ஆண்கள் பெண்கள் அவரை வெறித்தனமாக நேசிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட விஜய் அவருடைய திரை வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா அவர் எந்த அளவுக்கு இந்த ரசிகர்களோடு ஒன்றி போயிருக்காரு, இல்லை பல விஷயங்களில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, எப்போவாவது ஒரு தடவை ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் கலந்துகிட்டு இருந்ததை பார்ப்போம். என்ன பண்ணியிருப்பார், இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விஷயம் போயிருப்பார், இலங்கை மீனவர்களுக்காக ஒரு தடவை போராட்டத்தில் நின்னார், ஜல்லிக்கட்டுதில் கலந்துக்கிட்டார். இந்த மாதிரி அவருக்கு தோணுகிற நேரத்தில் அவர் பண்ணார். இந்த விவகாரங்கள் தாண்டி விஜய் மக்கள் மன்றம் பெரிய அளவில் மக்களுக்கு அங்கங்கே சேவைகள் செய்கிறது பெரிய அளவில் ஒரு பாராட்டத்தக்க அம்சமாக இருந்தது. அந்த ரசிகர்களும் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற தொண்டர்கள், தன்னுடைய தலைவனுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், தன்னுடைய தலைவன் சொல்கிறபடி நடக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் வெள்ளமாகட்டும் பேரிடராகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு சேவை செய்கின்றதை நம்ம பார்த்தோம். சில பஞ்சாயத்துகளில் அவர்கள் தன்னிச்சையாக சுயேட்சையாக போட்டிட்டு ஜெயிச்சதுன்னு பார்த்தோம். அதற்கெல்லாம் காரணம் அடிப்படையாக அமைந்தது அந்த தொண்டர்களுடைய ஒரு தலைவர் மேலே கொண்டது. ஆனால் அதை தாண்டி விஜய் அவர்களை அரசியல்படுத்தணும், தன்னுடைய திரைப்படங்கள் மூலியமாக தன்னுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்வது, பொதுமக்களுக்கு தான் ஒரு சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், தன்னுடைய எண்ணம் இதுதான். இப்போ எம்ஜிஆர் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் தான் யாருன்றதை திரைப்படங்கள்லேயே பல இடத்துல காமிச்சிருப்பார். தான் இந்த மாதிரி மது போதை பக்கம் போகாத ஆள், பெண்களை பெரிதாக வணங்கக்கூடியவர், யார் கஷ்டப்படுறவங்களுக்கு இறங்கக்கூடியவர், பொதுமக்களையும் இல்லை யாரையும் இழி சொல் பேசாமல், உருவத்தை வைத்து கேலி செய்யாமல், பிறப்பை வைத்தோ மற்ற வைத்தோ நான் பார்க்காத ஆள், ஜாதி மதங்களுக்கு நான் அப்பாற்பட்டவன்றதெல்லாம் அவர் படங்களில் பல காட்சிகளில் பாடல்களில் வசனங்களில் எல்லாவற்றிலுமே அவர் காமிச்சிருப்பார். அப்படி ஏதாவது இவர் பண்ணியிருக்காரு, ஒரு தனித்துவம் மிக்கவர் விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் ரப்பர் போட்டு அழிச்சிருங்க. நடிகர்கள் டைரக்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவ்வளோதான். லாபம் ஒன்றை வைத்து மட்டுமே அவர் திரைப்படத்தில் இயங்கி வந்தார்ன்றதை பார்ப்போம். அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடியே அவர் 2020 அந்த காலகட்டங்கள்லேயே அவர் முடிவு எடுத்துட்டார், அரசியலுக்கு நம்ம வரணும் அப்படின்னு. அதாவது 2017க்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் வந்ததில்ல. ரஜினிகாந்த் கூட சொன்னார், ஜெயலலிதா கலைஞர் 2 பேர் மறைவுக்கு பிறகு பெரிய வெற்றிடம், ரஜினிகாந்த் வந்துட்டார். அந்த வெற்றிடத்தை நிரப்போனோன்னா இவரெல்லாம் அப்படி பேக் அடிச்சிட்டார். ரஜினிகாந்த் பேக் அடித்தோன்னா அந்த கொரோனா பீரியடு முடியும் பொழுது இவரை முடிவு எடுக்கிறாரு, நம்ம இறங்குவோம், அரசியலில் இறங்குவோம் அப்படின்னு. அப்படி இறங்குறன்னு முடிவு பண்ண 2020 இப்போ விலகுகின்ற கடைசி படம் ஜனநாயகன் வரைக்கும் ஏதாவது மக்கள் பிரச்சனையில் இவர் பெருசாக செயல்பட்டு ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர மாதிரி, இல்லை தன் ரசிகர்கள் மெசேஜ், இல்லை பொதுமக்களுக்கு நான் சொன்னல இப்போ எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்கிறாருன்னா அதில் ஒரு 10%ஆவது இவர் ஏதாவது காமிச்சிருப்பாரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. பெரும் ஏமாற்றம். கடைசி படத்துக்கு முந்தின படத்தில் கூட அவர் ஒரு போதைப் பொருள் கடத்துகின்ற ஒரு இளைஞனாக தான் நடிச்சிருப்பார். போதைப் பொருளை கடத்தி விற்று தனக்கு தந்தையுடைய உதவியாக அந்த பெரிய பணத்தை ஈட்டிட்டு
பாட்டு பாடுற மாதிரிலாம் காட்சி வச்சுருப்பாங்க. அப்போ இவர் எந்த அளவுக்கு சமூக அக்கறை, சமூக இதில் இருந்திருந்தார்ன்றதை நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட விஜய் தான் தான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குறாரு. 2023 பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்குறாரு. விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது, இவரெலாம் ஒரு ஆளா அப்படின்னு ஆரம்பத்தில் பலரும் எதிர்த்தாங்க. இப்போ எங்களை போன்றவரெலாம் விஜய் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், அவர்கள் மக்கள் தான் அவங்கள ஏற்றுக்கிறதும் நிராகரிக்கிறதும். அதே மாதிரி அவர்கள் என்ன வகையான அரசியல் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம அதை விமர்சிக்கலாம். இப்போ அண்ணாமலை காவல்துறையிலேருந்து ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்து ஒரு டெபுட்டி கமிஷனராக இருந்து அதை ரிசைன் பண்ணிவிட்டு பாஜகவில் சேர்ந்தார். அவர் வரும்பொழுது அவரை இந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய அளவில் பேசக்கூடிய, அரசியல் தெரிந்து பேசக்கூடியவராக நம்மளாம் நினச்சி பார்க்கல. ஆனால் குறுகிய காலத்தில் அவர் தன்னுடைய ஆரம்பத்தில் பல சர்க்கர்கள் இருந்தது, பத்திரிகையாளரோட சண்டை போட்டார், தப்பாக டேட்டாஸ் சொன்னார், பல விஷயங்கள் இருந்தது. போக போக அவர் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி அண்ணாமலைனா ஏகப்பட்ட இளைஞர்கள் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி விஜய் வரட்டும், அவர் அந்த கட்சியுடைய தலைவராக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசி ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கி மக்களுக்காக தன்னுடைய இயக்கத்தையே ஒரு போராட்ட இதாக மாற்றி, போர்ப்படையாக மாற்றி ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அதில் மிகப்பெரிய ஏமாற்றம் எல்லாருக்குமே இருந்தது. அப்போ இவர் இவர் வந்த பிறகு இவரை விமர்சிங்க, அவரோட அரசியலை பார்த்துட்டு விமர்சிங்க அப்படின்னு சொன்ன என் போன்றவர்கள் கூட மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஃபஸ்ட்டு இவர் சமீபத்தில் கூட ஒரு இதில் பேசியிருந்தார். என்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்றாரு. கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னென்னா, இவர் பார்க்குறாரு, ஜனங்க கஷ்டப்படுறத பார்க்குறாரு, ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்குறாரு. பார்க்க இவருக்கு அந்த சமுதாய கோபம் வருது. இந்த மாதிரி நம்ம மக்களை அரசியல்வாதிகளே வஞ்சிக்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அந்த கோபத்தில் இறங்குறாரு. அப்படி தான் அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படி வர்றவருக்கு எந்த பிரச்சனையும் இதே வராது. டெய்லி மக்களை சந்திக்கிறதோ, மக்கள் பிரச்சனை பற்றி பேசுகிறதோ, அறிக்கை விடுறதோ ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்படி கோபப்படுற ஒருத்தன் தானே வர முடியும். கேரியரே வேணாம்ப்பா, இந்த மக்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்படி வர்றதான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வந்தார், அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் பெருசாக பேசினார், அதோடு போயிட்டார். விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே நமக்கு என்ன ஒரு இது வந்துச்சுன்னா, அவருடைய மாவட்ட நிர்வாகிகள் 2 பேர் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, முக்கிய நிர்வாகிகள். இன்னும் சில பேர் இறந்து போகிறதெல்லாம் பார்க்குறோம். அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு அறிக்கையோ, அவர்களுக்கு உதவணும், அவர்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும், அவர்கள் படத்தை திறக்கணும், ஒரு சாதாரண கட்சி நடைமுறை அந்த மாதிரி கூட எதுவும் இல்லை. அதற்கு பிறகு 5-6 இதில் பலரும் இருக்கிறார்கள், எல்லாம் பண்ணுறாங்க. இவருடைய மாவட்ட செயலர் சஜ்ஜி இவருடைய நெருங்கிய நண்பரும் கூட, புஷிக்கும் நெருங்கிய நண்பர். அவர் மாரடைப்பாளர் இருந்துக்கிறார். அவரை போய் இவர் பார்க்கல, அந்த குடும்பத்தை பார்க்கல, அந்த குடும்பத்தை கூப்பிட்டு எதுவும் பண்ணலை, அவருடைய படத்தை திறந்து வைக்கல. ஒரு மாநாடு நடத்துகிறாங்க மதுரையில், அந்த அரங்கத்துக்கு கூட பேர் வைக்கல. இதுதான் 25-30 ஆண்டுகளாக காலமாக மன்றத்தில் ஈடுபட்டு உழைத்த ஒரு மனிதனுக்கு விஜய் செய்த கைமாறு. இது இல்லாமல் கட்சி நடவடிக்கைகள்னு நம்ம ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு அரசியல் தலைவராக இவர் எப்படி செயல்பட்டார், அந்த கட்சியை எப்படி கொண்டு போனார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் நெருடலே எங்கேருந்து வருதுன்னா, இவர் கட்சிக்கு பொதுச் செயலாளராக போடுகிற ஒருத்தர் யாருன்னு பார்த்தா, இவரோடு மன்றத்தில் பயணித்த ஒரு ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி ஓடி ஆடி உழைத்து இவருக்காக எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், நல்ல மனிதர் புஷி ஆனந்த். அவரை பொதுச் செயலாளராக போடுறார். புஷி ஆனந்துக்கும் அரசியலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ தூரம். அவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்தது அவர் செஞ்ச பாவமா அப்படின்ற மாதிரி ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். ஒரு 5000 வாக்குகள் பதிவானதில் இவர் ஒரு 2300 வாக்குகள் வாங்கி ஒரு 600 வாக்கு வித்தியாசத்தில் ஒருத்தரை தோக்கடித்து பாண்டிச்சேரியில் அந்த புஷி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார். அவ்வளோதான் அவர் செஞ்சது. அவரை கொண்டு தமிழ்நாடு முழுவதுக்கும் 38 மாவட்டங்கள், 234 தொகுதிகள், 39 பார்லிமெண்ட் தொகுதிகள், 12,000 சில்லற பஞ்சாயத்துகள், இவ்வளோ பெரிய இதுக்கு அவரை கொண்டு போய் எவ்வளோ சமூகங்கள் இங்கே இருக்குது, எத்தனை மதங்கள் இருக்குது, எப்பேற்பட்ட இந்த தென் மாவட்டத்தில் பேசுகிற மொழிகள்லேயே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்தவாசியில் பேசுகிற தமிழுக்கும் திருநெல்வேலியில் பேசுகிற தமிழுக்குமே அவ்வளோ வித்தியாசம். இங்கே கன்னியாகுமரி ஒரு மாதிரி இருக்கும், இந்த சைடு பார்த்திங்கன்னா கடலூர் ஒரு மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் பொதுச் செயலாளராக இவர் போடுறாரு. இவருக்கே அரசியல் தகராறு, இவருக்கே அரசியலில் பிரச்சனை. இவர் இதை ஈடுகட்டுறதுக்கு ஒருத்தர் போடாமல் புஷி ஆனந்தை போடுறாரு. புஷி ஆனந்துக்கு இயற்கையாகவே ஒரு பிரச்சனை அவர்கிட்ட இருக்கிறத நம்ம இந்த இதில் பார்க்குறோம். என்னென்னா, தன்னை மீறி யாரும் செயல்படக்கூடாது.
எல்லாரும் நீங்கள் ஒரு ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா கூட இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். ஒரு டிபேட்டு கூப்பிட்றாங்கன்னா பர்மிஷனு. இவர் மாவட்ட செயலர் இன்னொரு மாவட்ட செயலர்கிட்ட ஃபோன் போட்டு பேசினார்னா அந்த ஃபோனை அந்த மாவட்ட செயலர் எடுக்க மாட்டார். புஷியானந்துக்கு ஃபோன் போட்டு, அண்ணா இந்த மாவட்ட செயலர் எனக்கு ஃபோன் பண்ணுறாருன்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்பார். அந்த அளவுக்கு அதை மீறி அவர் அட்டன் பண்ணியிருந்தாருன்னா, என்ன ராகுல் அட்டன் பண்ண போல ஃபோனை அப்படின்ற அளவுக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுலாம். இது பல சந்தர்ப்பங்களில் பலரும் என்கிட்டலாம் பகிர்ந்துருக்காங்க. இப்படிப்பட்ட புஷி ஆனந்த் ஒரு பக்கம் போடுறது. இன்னொன்று விஜய் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜான் ஆரோக்கியசாமின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை தனக்காக வைத்து கொண்டது. அவர் சினிமாவில் இவருக்கு ப்ரமோஷன் ஒர்க் இந்த இதெல்லாம் பார்த்துருந்தார், ஓகே. ஆனால் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவர் வரும்பொழுதே சில கண்டிஷன்ஸ் போட்டு கட்சி இதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன்னு கடைசியில் கட்சிக்குள்ளே யாரையுமே சேர விடாமல் பார்த்துக்கிட்டு பல திறமையானவர்கள் கட்சிக்குள்ளே வராமல் வெளியே போனாங்க. பல அரசியல் தெரிந்த ஆலோசகர்கள் உள்ளுக்குள்ளே வராமல் வெளியே போனாங்க. இது எல்லாமே யாருக்கு பலகீனமாச்சுன்னா விஜய்க்கு பலகீனமாச்சு. இன்றைக்கும் இந்த கட்சி தடுமாறிக்கிட்டதுன்னா பல விஷயங்களில். அதே மாதிரி தமிழகத்தில் முக்கியமாக வந்த பிரச்சனைகள், மாநிலம் தழுவிய பிரச்சனைகளில் இந்த கட்சி எதுலையாவது தலையிட்டு மாநில அளவிலான ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இந்த 3 வருஷத்தில் உருவாக்குச்சு. தாவேகாவுடைய தலையீட்டுனால இந்த பிரச்சனையை மாநில அரசுக்கு பெரிய நெருக்கடி உருவாக்குச்சு. இல்லை இந்த பிரச்சனையை இப்படி கையில் எடுத்து விஜயை நேரடியாக களத்தில் இறங்கினார். இல்லை இந்த பிரச்சனையில் மாவட்ட தலைநகரங்களில் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி பெரிய பிரச்சனையை உருவாக்குனாங்க. இந்த பிரச்சனையில் தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இப்போ அன்புமணி ராமதாஸ்லாம் அறிக்கை விடுறாரு. அந்த மாதிரி விஜய் விடுகிற அறிக்கைகள் மிக மிக நுணுக்கமாக இருக்கிறது. டேட்டாஸ் அவ்வளோ வச்சு இந்த அரசை திணறடிக்கிறார். அதே நேரம் மத்திய அரசையும் கேள்வி கேட்குறார். விஜய் எங்கே பேசிடுவாரோன்னு ஒவ்வொரு நாளும் அதிகாரிகளும் பயப்படுறாங்க. விஜயுடைய அறிக்கையினால் பல அதிகாரிகளுக்கு பிரச்சனையாக போச்சு. இப்படி ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இது என்னடா இது, இவங்க இப்படி புதுசாக இருக்காரு. ஒரு அரசியல்வாதி வந்துட்டாருன்னா டெய்லி ஒரு ஆஃபீஸில் போய் வேலை சொன்னால் டெய்லி வேலைக்கு போகணும், வரணும், டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். ஆனால் இவர் என்ன சினிமா ஷூட்டிங்லாம் போயிருப்பார், டெய்லி தான் போயிருப்பார். அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசியல் தலைவர் ஆகிட்டார், எதாவது பண்ணுறாருன்னா எதுவுமே இல்லை. இதில் அதிசயத்துலேயும் ஆரம்பத்தில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த நிவாரண உதவி வழங்கும் போது எல்லோருமே கிண்டல் பண்ணாங்க. அப்போ கூட நாமளாம் என்ன எதிர்பார்த்தோன்னா, வெள்ளம் வந்திருக்குது, அவ்வளோ ஒரு இயற்கை பேரிடர், இவரும் வெளியே போக முடியாது, இவருக்கும் பாதுகாப்பு இல்லை, அதனால் அவர் ஒரு வேளை அவர்களை கூப்பிட்டு கொடுத்துருக்கலான்னு. ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையுமே சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு பார்க்குறது, இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அவ்வளோ தூரம் நடக்குது. எல்லா தலைவர்களும் களத்தில் இருக்கும் பொழுது இவர் வர வச்சு பார்க்குறாரு. என்ன இதுதான் இப்படி ஒரு வித்தியாசமாக இருக்காருன்னு பார்த்தோம். இதில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி பார்த்த பிறகு ஏதாவது அவர்களுக்காக பண்ணுறாரு, அவர்களை ஃபாலோ பண்ணுறாரு, அறிக்கை விடுறாரு, அவர்கள் பக்கம் நிற்கிறாரு, ஏதோ உதவி பண்ணுறாரு. இன்றைக்கி எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாருல்ல, அப்போ எம்ஜிஆர்னா உதவி செய்கிறதுல தான் அவர் பெரிய அளவில் போற்றப்பட்டவர். அப்போ அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல. செவிலியர்கள் போராட்டம் மாநில அளவில் பெருசாக வெடிக்குது. அன்றைக்கி இவர்கள் ஈரோட்டில் ஒரு பிரச்சார கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. வர்ற வழியில் கிளாம்பாக்கத்தில் இந்த செவிலியர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருச்சு போலீஸு. பெரிய அளவில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழியாக ஆதவர்ஜுனாவும் சிடி நிர்மலும் வரும்பொழுது என்னென்னு பிரச்சனைன்னு பார்த்துட்டு அங்கே போய் உட்காடுறாங்க. அது உட்கார்ந்த உடனே அது பெரியதாச்சு, நம்மலாம் வரவேற்றோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை கலந்து போகும்போது தான் அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும், தைரியம் வரும், போராடுறதுல நமக்கு துணையாக இவங்களாம் இருக்கிறாங்கன்னு இருக்கும். ஆனால் பார்த்தா காலையில் இவர் போகிறாரு, சரி விஜய் வச்சு ஒரு அறிக்கை வரும் போல் இந்த போராட்டத்தை ஃபாலோ பண்ணாலும் ஒன்றுமே இல்லை. அப்போ எந்த பிரச்சனைக்கும் மக்கள் பிரச்சனையை பற்றி கவலையே படுறதில்ல, அறிக்கை விடுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. என்றைக்காவது அறிக்கை வரும், வந்துச்சான்னு கேட்டால் 2 மணிக்கு வரும். அப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இந்த மக்கள் பிரச்சனையை பற்றி எங்கேயா பேசுகிறாங்களா? இன்னொன்று, பிரச்சார பயணம்னு இவர் கிளம்புனார். பிரச்சார பயணத்தில் இவருக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, பேசுகிறதுல இவர் சிக்கல். ஏன் பேசுகிறதுல சிக்கல் வருதுன்னா, மக்கள் பிரச்சனைகளை நான் சொன்னல முதல்லையே, உச்சத்தை விட்டு வர்றேன்னா அந்த சமூக கோபம் இருக்கும்ல, அந்த விஷயம் மாதிரி இவருக்கு எல்லா விஷயத்துலையும் கோபம் இருந்துச்சுன்னா மக்கள் பிரச்சனையை கோபமாக தன்னெழுச்சியாக வர ஆரம்பிக்கும். அப்புறம் டே டு டே நீங்கள் படிக்கிறீங்க, பார்க்குறீங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில்னா உங்களுக்கு இயற்கையாக வரும். இப்போ சீமானோ இல்லை அண்ணாமலையோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ இல்லாட்டி நயினார் நாகேந்திரனோ இல்லை எதிர்க்கட்சி தலைவர்களோ யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஏன் பேசும்போது அவர்களுக்கு சரளமாக வருது? ஏன் பத்திரிகையாளர் கேட்குற கேள்வி சாதாரணமாக பேச வருது? ஏன்னா தினம் தினம் அவர்கள் அதில் உழண்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த விஷயங்கள் ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும், மக்கள் பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவர் எந்த உலகத்தில் இருக்காருன்னு தெரியல. பனையூர் என்பது டேட்டாஸோ இல்லை வேறு எதுவுமே இல்லாத ஒரு இரும்பு கோட்டையான்னு எனக்கு தெரியல.
அப்போ இவருக்கு வந்து அந்த பிரச்சனைனால எங்கேயாவது எழுதி வாங்கிட்டு வந்து அதை பேசக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, இவரால் ஒரு 5 நிமிஷம் பேச முடியல. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பேசுகிறாருன்னா எழுதி வச்சு கூட படிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஜெயலலிதாலாம் பேசுகிற மாதிரி இருக்கும் பெருசாக, ஆனால் ஆக்சுவலாக அவங்க படிப்பாங்க. இப்போ முதல்வரும் அந்த மாதிரி தான். எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசுகிறேன்னா குறிப்புகள் வச்சுருப்பாரு. இதுக்கு அடுத்து இது பேசணுன்னா அந்த நம்பர்ஸோ மற்ற விஷயங்களை பார்த்து படுவார், பின்னாடி வந்து உதவியாளர் கொடுத்துட்ருப்பார். இது இயற்கை. அந்த மாதிரி கூட இல்லை அப்படின்றது தான். 2வது அதுக்கப்புறம் வச்சுட்டு படிக்க ஆரம்பித்தார். ஆனால் இவருக்கு கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை, இப்போ ஒரு மாவட்டம் போகிறோம் அந்த மாதிரி ஒரு பெரிய பரந்துபட்ட பிரச்சனைகளை அணுகாமல் ஒரு தலைப்பு போட்டு அப்படி தாவிக்கிட்டே போகிறது. நெசவாளர்கள் கஷ்டப்படுகிறார்கள், விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், இங்கே இந்த பிரச்சனை, அங்கே அவ்வளோதான். நம்ம யாராவது கேட்டால் கூட ஏன் சொன்னார் நெசவாளர்கள் பாதிக்கப்படுறாரு சொன்னார், நெசவாளர் பாதிக்கப்படுறாரு சொன்னாருங்க, வேறு என்ன சொன்னார்? அது சொன்னார், அது போதாதா அவங்களுக்கு? நெசவாளர் பற்றி பேசவே இல்லைன்றீங்க, அவர் தான் சொன்னார். விவசாயிகள் பற்றி இவ்வளோ தான். அப்போ என்ன ஆகுனா இவருடைய அந்த நம்பகத்தன்மை இதாகிட்டே வருது. இந்த நேரத்தில் தான் இவர் வந்து கரூருக்கு வரார். இது எல்லா இடத்துலையுமே இந்த ரோட் ஷோ நடத்திட்டு போனதுனால வந்த அந்த டிராஃபிக் ஜாமு இதை பற்றி எதுவுமே கவலை. ஏன் ரோட் ஷோ போகிறாரு அப்படின்னா, இந்த போய் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற நேரம் பிரச்சனை, இவருக்கு பேசுகிறதுல பிரச்சனை இருக்குல்ல, அதை ஈடுகட்டுறதுக்கு ரோட் ஷோ இந்த மாதிரி விஷயங்கள் போகிறாரு. அது ஒரு கட்டத்தில் தான் கரூரில் வந்து பெரிய அளவுக்கு ஸ்டாம்பேட் ஆகி 41 பேருடைய மரணத்துக்கு காரணமாக அமையுது. இதில் இவ்வளோ நாளாக விஜய் அவர் பேசுகிறது, அவர் துணி மற்ற விஷயங்கள்லாம் வைத்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மத்தியில் இவர் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அங்கேருந்து போனார் பார்த்தீங்களா, அது வந்து எல்லோர் மத்தியிலையும் ஒரு இமேஜே டவுன் பண்ணிடுச்சு. என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே, ஒரு சின்ன ஒரு அதாவது இந்த பிரச்சனை பெரிய உயிரிழப்பு எல்லாரையும் வாட்டுகிற ஒரு இது பெரிய துக்க சம்பவம் இருந்தாலும், அந்த விவகாரத்தில் ஒரு மாநில தலைவர் நின்று பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த இந்த இடத்துல இப்படி தவறு நடந்தது, என்னை நம்பி வந்த மக்கள் இன்றைக்கி உயிரிழந்திருக்காங்க, எனக்கு வேதனையாக இருக்குது, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இந்த அரசு தவறிடுச்சு, இதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன், அந்த குடும்பத்தை ஒவ்வொரு வீட்டு பிள்ளையாக நான் இருப்பேன், இப்போ என்னால் பேச முடியல, நான் துக்கத்தில் இருக்கேன், நான் வந்து நாளைக்கு விரிவாக பேசுகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன பேட்டி கொடுத்துட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அவர் வாட்டில் ஓடுறாரு. கூட இருந்த நிர்வாகிகள் ஒருத்தர் தலைமறைவாயிட்டார், பொதுச் செயலாளர், இன்னொருத்தர் டெல்லிக்கு ஓடிட்டார், இன்னொருத்தர் மதுரைக்கு ஓடிட்டார். இவர் தனியாக வீட்டுக்குள்ளே 30 நாள் வெளியவே வரல. கட்சியே ஒரு மாதிரி சுனாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் மாவட்ட செயலாளர் 124 பேர் இருக்காங்க. கட்சியில் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், தொழிற்சங்க அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, இந்த மாதிரி எல்லா அணிக்கும் இருக்குது. மாநில நிர்வாகிகள் இது வரைக்கும் போடலை. தொழிற்சங்க அணி இருக்கா இல்லையான்னு தெரில. இதில் 124 மாவட்ட செயலாளர்களுக்கு இவர்களே ஓடி ஒழிஞ்சோன்னா அவர்கள் பாவம் அனுபவப்பட்டவர்கள், இளைஞர்கள், அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரில. எல்லோரும் பதறி போய் அப்படியே இருக்காங்க. நீங்கள் மட்டும் ஒரு 2 நிர்வாகி, அருண்ராஜ் மட்டும் அந்த டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தார், நான் அவங்களெல்லாம் போய் பார்க்குறதெல்லாம். மற்றவர்கள் எல்லோரும் ஒதுங்கி விட்டார்கள். அப்போது நீங்கள் கொஞ்சம் களத்தில் இருந்து மாவட்ட செயலர் வாங்க, ஒரு 10 பேர் வந்து இப்போ 2 மாவட்ட செயலர் அரெஸ்ட் ஆனாங்க. அவங்கள போய் சிறையில் பார்க்கறது, எல்லோரும் போய் பாருங்கள், அவங்களுக்கு அப்போ தான் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு போய் ஏதாவது நிதி உதவி கொடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீங்கள் கவலைப்படாதம்மா, நான் எங்கள் சகோதரர் நாங்கள் எடுத்துருவோம் வெளியே, தலைவர் சொல்ல சொன்னார்னு பார்க்குறது, 41 குடும்பங்கள் உயிரிழந்த குடும்பங்களை நேரில் போய் பார்க்குறது, நாங்கள் இருக்கிறோம்மா, தலைவர் கைவிட மாட்டாரம்மா, இப்படிலாம் ஒரு இது பண்ணால் தான் கட்சி இதாகும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. ஏன் செய்யலைன்னா அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. இவர்களே ஓடி ஒளிந்த பிறகு அவர்களுக்கும் பயம் இருக்குங்களா, அதனால் யாருமே இதில் இதாகலை. இந்த கரூர் சம்பவத்தில் எல்லோரும் பார்த்தது, விஜய் இவ்வளவு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இவ்வளோ ஓடி ஒளிகிறவரா, இந்த மாதிரியா இவர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்துடுச்சு. அந்த நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர்கள், குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்கள் கொடுத்த பேட்டிலாம் வந்து இவரை பெரிய அளவில் பாதுகாத்துச்சு. அதற்கு பிறகு ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகி வெளியில் வரும்பொழுது அந்த விஷயத்தில் இவர் நமக்காக நன்றி பாராட்டினவங்களுக்கு நமக்கு துணை நின்றவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணுன்ற இது கூட அவருக்கு இல்லை. சும்மா மேம்போக அப்படியே அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கடந்து போனார். அதற்கு பிறகு பார்த்தா இனிமேல் வேகம் எடுப்பார், தேர்தல் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, பண்ணுவார்னு பார்த்தா எதுவும் இல்லை. கட்சியில் சேர்ப்பதும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அரசியல்வாதின்னு பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் தான். அதுக்கு பிறகு ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் வந்தாங்க. ஆனால் அரசியல் அறிந்த இவர்கள் செங்கோட்டையன் வந்து கட்சிக்குள்ளே வந்த பிறகும் நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், புஷி ஆனந்தையும் ஜானையும் மீறி இந்த கட்சிக்குள்ளே எதுவுமே நடக்காது அப்படின்னு. அப்போ செங்கோட்டையன் வந்தாலும் சரி, ஆதவர்ஜுனா வந்தாலும் சரி, அருண்ராஜ் வந்தாலும் சரி, யார் வந்தாலும்
இது புஷி ஆனந்தை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்ற நிலைமைனால மீண்டும் மீண்டும் கட்சிக்குள்ளே ஒரு ஸ்டாக்னஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவர்கள் எப்போவாவது மாநாடு போட்டு இல்லை இந்த பத்திரிகைகள் தர்ற அந்த பெரிய அந்த பரபரப்பு விளம்பரம்லாம் வச்சுக்கிட்டு கட்சி ரொம்ப இதுவாக இருக்குன்னு திரும்ப திரும்ப இவர்கள் இதே பேசுகிறாங்க. ஆனால் கீழ் அணிகளில் தொண்டர்கள் கொஞ்சம் உற்சாகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடிப்படை விஷயங்களில் இருக்கா? ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நாளைக்கு தேர்தல்னு வரும்பொழுது களத்தில் இறங்கும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இப்போ வரைக்கும் இவர்கள் அதற்கான ப்ராக்டிஸ் எடுக்கவே இல்லை. மற்ற தலைவர்கள் வந்தவர்கள் அங்கங்கே போகிறாங்க, கொஞ்சம் கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க, நடக்குது. ஆனால் அது இந்த காலத்துக்கு போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும் இல்லை. அப்போ ஒரு கட்சி சிறப்பாக வர வேண்டிய ஒரு கட்சி, துடிப்பாக வர வேண்டிய கட்சி எங்கே ஸ்டாக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், 2வது கட்சியை இழுத்து பிடிக்கிற தடை போட்டுக்கிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வேலை தடைகளை உடைத்து மேலும் புதிய பாதையை உருவாக்குவது. ஆனால் இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு கட்சியை காலி பண்ணுற வேலை எல்லாரும் பண்ணுறாரு. சரி, மற்ற நிர்வாகிகள் யாரும் இயங்க முடியாத நிலைமையில் இருக்குது. அவர்களும் அனுபவமற்றவர்கள். அப்போது அனுபவம் உள்ளவர்கள் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரே அனுபவம் உள்ளவர்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை தவிர யாரும் இருக்க முடியாது. செங்கோட்டையன் கூட மன வருத்தத்தில் இருக்கார், எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற நிலைமை. அப்போது முழுதுமாக தொண்டர்களை மட்டுமே நம்பி இந்த கட்சி இப்போ இயங்கிட்டு இருக்குது. அவர்களுடைய ஆரவாரம், அவருடைய இது இன்னொரு பக்கம் பெரிய அளவில் கற்பனை திறனில் இவர்கள் கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க 35%, 40%, அடுத்த மாதம் 45%ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கற்பனையிலே ஓடிட்டு இருக்கிறாங்க. இடையில் இவருக்கு ஒரு வாய்ப்பு அந்த கரூர் சம்பவத்தில் இருக்கும் பொழுது இவர் ஒரு நல்ல முடிவு எடுத்தார். நம்ம இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறோம், டிஎம்கே நம்மளை இப்படி அடிக்குது, அப்போ நம்ம கட்சியை ஓரளவு காப்பாற்றி பண்ணோம்னா நம்ம என்டிஏ கூட ஒரு அலையன்ஸ் வச்சுக்கணும்னு பேச்சுவார்த்தை 2-3 தடவை 4 சுட்டுட்டு போச்சு. அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா கூட ஒரு 40-45 எம்எல்ஏ நின்றுருந்தா ஜெயிச்சு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம். அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவில் 2-3 மாநகராட்சி, ஒரு 7-8 நகராட்சி, பேரூராட்சி, ஒன்றியம் அப்படின்னு வியாபித்து கட்சி உறுப்பினர்களுக்கு பதவிகள் வாங்கி கொடுத்துருக்கலாம். அவர்களும் இந்த ஒருடைய அதிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அரசு அதிகாரிகள், காவல்துறை எல்லாரோடையும் ஒரு பழகுற ஒரு இது கிடச்சிருக்கும். 45 சீட்டுன்றது மீதி இருக்கிற தொகுதிகள் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணும் பொழுது சட்டசபை தேர்தல்னால் என்னன்றது அந்த மற்ற எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க. ஒரு 45 எம்எல்ஏ கட்சிக்கு இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அரசு அதிகாரிலேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து உங்களை அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. உங்கள் கட்சியை தேடி செல்வந்தர்களும் மற்றவர்களும் நிதி மற்ற விஷயங்களுக்கு வருவார்கள். கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கும். அடுத்து எம்பி வரும்பொழுது ஒரு 7-8 எம்பி கேட்டு நின்று இருந்தால் எப்படியும் அந்த கூட்டணி சென்டம் அடிக்கிற கூட்டணி ஒரு 8 எம்பினா நீங்கள் வேறு லெவலு. அதற்கு பிறகு 2030 ஒரு இது எடுத்திருந்தா நீங்கள் விஜய் எங்கேயோ அடுத்து ஒரு 10-15 வருஷத்துக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தாவேக்கா மாறி இருக்கும். இது என் போன்றவர்கள்லாம் சொன்ன பொழுது கிண்டல் பண்ணாங்க, உங்களுக்குலாம் இதெல்லாம் ஆசை, இப்படி தள்ளலாம் பார்க்குறீங்க, அப்படி தள்ளலாம் பார்க்குறீங்கன்னு. நான் சொல்லுகிறேன், கீழே மாவட்ட நிர்வாகிகளில் மாவட்ட செயலர் எல்லாரையும் போய் கேட்டிங்கன்னா நம்ம இந்த முடிவை எடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம் இப்போவும் கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் இந்த முடிவை எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்கிட்ட தப்பான தகவல்களை சொல்லி பண்ணுகின்ற டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லேருந்து பலரும் தனிமைப்படுத்தி தனியாக நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் அவர் இன்றைக்கி தான் முதல்வராகவும் நம்பிட்டு தண்ணியில் நிற்கிறார். இந்த சமயத்தில் தான் இந்த 3வது ஆண்டு விழா வருது. 3வது ஆண்டு விழா கூட பார்க்குறேன், ஒரு அவ்வளோ பெரிய அரசியல் கட்சி 3வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது. தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதன் மூலம் ஒரு பெரிய மெசேஜை கொடுக்கணும். எதிர்கட்சியே ஆளுங்கட்சிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இந்த கட்சி இருக்கணும்னா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பிரச்சார கூட்டத்துடைய தொடக்கமாக ஆக்கி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டி கட்சி என்ன செய்ய போகுது, இந்த தேர்தல் என்ன செய்ய போகுது, தாவேகா ஏன் தேவைப்படுகிறது, தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்குற கட்சியாக நான் மாறி வருகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சார இயக்கமாக இந்த விழாவை கையில் எடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு உள்ளரங்க கூட்டமாக ஒரு 1000 பேருக்கு QR கோடு கார்டை கொடுத்து உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு விசில் அடிக்க விட்டுக்கிட்டு வழக்கமாக பேசுகிற அதே மாதிரி முதல்வரை வம்புக்கு இழுத்து கிண்டல் பண்ணி அவருடைய வயசு அனுபவத்தெல்லாம் கிண்டல் பண்ணி அவரே விசிலுக்கு போடுவார்னு சொல்லி திருக்குறள்ன்ற பேரில் ஒரு இதை சொல்லி இப்படியாக முன்னாடி இருக்கிற ஒரு 1000 பேரை ரசிக்க வைக்கிற ஏற்பாட்டை மட்டும் செய்து இந்த 3வது ஆண்டு விழாவை கடந்து சென்றிருக்கிறார் விஜய். அப்போது விஜய்க்கும் யதார்த்தம் புரியவில்லை, மற்றவர்களுக்கும் புரியவில்லை. சிலருக்கு யதார்த்தம் புரிந்தாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படின்றது தான் தாவேக்காவுடைய இன்ற நிலைமை. இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டு போல இந்த 2 மாதத்தில் பிரச்சார இயக்கத்தை வேகப்படுத்தி
சரியான வேட்பாளர்களை போற்றி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு வெற்றின்றது கிடைக்கும். இவர்கள் எதிர்பார்க்கின்ற 234 தொகுதியில் பெரிய மெஜாரிட்டி கிடைக்கும், ஆட்சியை பிடிப்போன்றதெல்லாம் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்பாய்லராக இருப்பீங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஒருவேளை அடுத்தடுத்த மாதங்களில் இந்த விவகாரம் தாவேகா கொஞ்சம் வேகம் எடுக்கிறது, திமுகக்குள்ளே பிரச்சனை, அதிமுகக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, நாங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக மக்கள் பிரச்சனையை கொண்டு போகிறோன்னா, ஒருவேளை மாற்றங்கள் வருதுன்னா நம்ம அதை வரவேற்று அடுத்தடுத்த கட்டங்களில் அதை கண்டிப்பாக பதிவு செய்வோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் தாவேகா 3 ஆண்டுகளை கடந்த பின்பும் இன்னும் அடையாத ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது அப்படின்றதான் யதார்த்தம். தேர்தல் நெருங்கின டைம்லையும் தேர்தலை அதாவது பரீட்சை வருதுன்னு தெரிஞ்சோம், நான் ரிவிஷன் டெஸ்ட்டு பண்ண மாட்டேன், பாடத்தை ரிவைஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நான் வந்து முதல் வகுப்பு ஸ்கூல்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பசங்க. அந்த மாதிரி யதார்த்தத்தை உணராத ஒரு கட்சியாக போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி தாவேகா பற்றி பார்க்க போவது. மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் வேறு சில கட்சிகளை பார்க்கலாம். நன்றி.